கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்லுவோம். யாரெல்லாம் முகநூல் அலையில் இந்த செய்தியை கேட்கிறீர்களோ நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். சபை மக்களோடும் கர்த்தர் பேசுவாராக. தேவன் உங்களை வார்த்தை கூடாக ஆசீர்வதிப்பார் என்று நான் பூரணமாக விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளும் செய்தியின் தலைப்பு, உங்கள் இருதயம் யாரோடு இருக்கிறது? என்னோடு சேர்ந்து தெரிவித்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை முதலாவதாக நாங்கள் வாசிப்போம். 2 Chronicle chapter 15 verse 15. Your heart is with who? யாரோடு உங்கள் இருதயம்? இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடி அவர்களை இளப்பார பண்ணினார். தங்கள் முழு இருதயத்தோடு யூதா ஜனங்கள் ஆணையிட்டு முழு மனதோடு அவரை தேடினார்களாம். முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் தேடின வேளையில கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டாராம். எப்போது வெளிப்பட்டார்? முழு இருதயத்தோடு முழு மனதோடு தேடும்போது. அப்ப என்ன அங்க நடந்தது என்று சொன்னால், சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடி அந்த தேசம் இளைப்பாறுதலை கண்டு கொண்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 2 நாளாகவும் 15வது அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், யூத ராஜா ஆசாவுடைய காலத்தில் அங்க என்ன நடந்தது என்பதை நாங்கள் 15 அதிகாரம் 1லிருந்து 9வது வசனத்தை திரும்பமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக நாம் வாசித்தோமா இருந்தால், தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினாலே அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாய் ஆயினால் அவர் உங்களை விட்டுவிடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் கொடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து ஜாதியை யாதியும் பட்டணத்தை பட்டணம் நோக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடங்கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியாக ஓனேத்தின் தீர்க்கதரிசனத்தை கேட்டபோது அவன் திடங்கொண்டு அருவருப்புகளை யூதா பெஞ்சமின் தேசம் அனைத்திலும் எப்ராயிம் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பெஞ்சமின் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்ராமிலும் மனாசாயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களை கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறது கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆமேன். அப்ப இங்க பார்க்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் ஓனேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கி யூதா தேசத்துக்கு இந்த தீர்க்க தரிசனை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். அந்த வார்த்தை யாருக்கு புறப்பட்டது? ஆசாவுக்கு புறப்பட்டது. ஆசா ராஜாவா இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் வரும் வரையும் அந்த தேசத்துல உண்மையான தேவன் இல்லை, வேதம் இல்லை, சரியான ஆசாரியர்கள் இல்லை, கர்த்தருக்கு திரும்ப முடியாத அளவுக்கு பிரச்சனை அந்த இடத்துல இருந்தது. ஆமென். ஆனால் ஒரு வார்த்தை புறப்பட்ட வேளையில ஒரு மாற்றம் அந்த இடத்துல நடந்தது. அவன் என்ன செய்தான்? செம்மையானதை செய்தான்.
அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை எல்லாம் அகற்றினான், சிலைகளை உடைத்தான், விக்கிரக தோப்புகளை உடைத்தான், கர்த்தரை தேடினான். எப்படி தேடினான்? முழு இருதயத்தோடு ஆரம்பத்தில் தேடினான், முழு மனதோடு தேடினான். அப்போ ஒரு ராஜா முழு இருதயத்தை கொடுக்கும்போது 15வது வசனத்தின்படி ஜனங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு முழு மனதோடு தேவனை தேடினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விடுவீர்களே ஆனால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப யாருடைய பொறுப்பு முழு இருதயத்தை கர்த்தருக்கு கொடுப்பது? யாருடைய பொறுப்பு முழு மனதை கர்த்தருக்கு கொடுப்பது? யாருடைய பொறுப்பு முதலாக கர்த்தரை தேடுவது? அப்ப கர்த்தர் விட்டுட்டார், கர்த்தர் மறந்துட்டார் என்று சொல்வதை விட, நான் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்டேன், அதனால் கர்த்தர் என்னை விட்டு விட்டார், இப்படியான உணர்வு யூத ராட்சியங்களுக்குள்ள இருந்தது. எங்கட வாழ்க்கையில கூட நாம் பார்க்கிறோம், எங்கட இருதயம் யார் பக்கம் இருக்கிறது, எங்கட மனது யாரை முதலாவதாக தேடுகிறது. அப்ப இங்க நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் விரும்புறது என்ன நிலைமையில இருந்தாலும் உங்களோட முழு இருதயமும் கர்த்தருக்குள்ள திருப்பப்பட வேணும். ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய உறவு கர்த்தரோடு இருக்க வேண்டும். அதில் இந்த ராஜா ஆவலாக இருந்தான். ஏனென்றால் திருப்ப வேண்டிய அவசியம் இருந்தது. இன்றைக்கு தேவன் என்று சொல்லியும் தேவனை மகிமைப்படுத்தாத இருதயம், உணர்வில்லாத இருதயம், கர்த்தரை விட்டு பின்வாங்குற இருதயம், ஏனோ தானோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. அதனால் தான் அன்று கர்த்தர் யூதாவை விட்டு விலகினார். இன்றும் எங்களுக்கு தேவன் இருந்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்காமல், நான் தேவனோடு கூட இருக்கிறேனா? ஆமென், அல்லேலூயா. அப்படியாக அது ஆசாரியனாய் இருக்கலாம். ஆமென். நாம் தேவனோடு கூட இருக்கிறோமா? அதன் விளைவு பாருங்க, அங்க உள்ளே வருகிறவர்களுக்கும் வெளியே போகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. அப்ப கர்த்தரை தேடாதவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை? சமாதானம் இல்லை. முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்காதவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. இருக்க வேண்டியது ஒன்று எங்கட இருதயத்தில் இல்லை. எது இருக்க வேணும்? கர்த்தரை முழு உள்ளத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு அன்போடும் தேடுகிற காரியம் எங்கட இருதயத்தில் இருக்கிறதா? எம்மை நாம் சோதித்து பார்க்க வேணும். இப்படி ஒரு அவர்கள் தங்களை சோதித்து பார்க்கவில்லை. ஒரு வார்த்தை ஆவியானவரால் புறப்படுகிறது. இன்றைக்கு கூட நாம் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய ஊழியக்காரருக்கூடாக இந்த வார்த்தையை தேவன் போடுகிறார். உங்களோட முழு இருதயம் எங்கே இருக்கிறது? யார்கிட்ட அதை கொடுக்குறீங்க? இவனுடைய வாழ்க்கையில முழு இருதயம் தேவன் பக்கம் திருப்பப்படுகிறதோ முழுமையான சமாதானமும் அவருடைய வாழ்க்கையில வரும். ஆமென். அந்த நாட்கள பிரீச்சர் இல்ல, வேதம் இல்ல. தேங்க் காட், இந்த நாள்ல உங்களுக்கு நல்ல பிரசங்கிமார் இருக்கிறார்கள். வேதத்தை சத்தியமாய் சத்தியமாய் அறிவிக்கிற அருமையான ஊழியக்காரர் இருக்கிறார்கள். அந்த சத்தியம் வெளிப்படும் போது கர்த்தர் என்னோடு இடைப்படுகிறார். நான் இன்னுமாய் சரியான உறவில்லை, இன்னுமாய் முழு இருதயம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு மனம் திரும்புவராய் இருந்தால் கர்த்தர் என்னோடு இருக்கும்போது காரியம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில மாறும். ஹல்லேலூயா. அப்படியாக அந்த யூதாவுடைய சூழ்நிலை மிகவும் கொடுமை. இன்றைக்கு அப்படித்தான் கர்த்தரை தேடாதவருடைய வாழ்க்கையில மிகவும் கொடுமையான காரியம். அங்க அமளி, தேசத்தில் அமளி, ஒரு விரக்தி இருந்தது. எங்களோட வாழ்க்கையில கூட எப்ப சமாதானம் இல்லை, அமளி, விரக்தி, சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் இந்த முழு இருதயம் அவர் பால் இல்லை.
ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு கேள்விக்குறியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிந்தனை வரும்போது கேள்வி வருகிறது. ஆனால் அவரை விட்டுவிடும்போது அவருடைய மகிமைய பிரசன்னத்தை நாங்கள் இழந்து விடுவோம். ஆமென். அவருடைய பிரசன்னத்தினாலே மெழுகுதிரி என்ன வரும்? அப்படியே மலைகளில் மெழுகுதிரியை போல என்னரும் உருகி போயிடும். ஆமென். மெழுகுதிரி தான் நாங்கள் உருவும். ஆனால் எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த இருதயம் இல்லாததினாலே நாம் அவருடைய மகிமையையும் பிரசன்னத்தையும் எங்களோட வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? விடுதலை ஒன்று. கர்த்தருடைய பிரசன்ன மகிமை இருக்கிற இடத்துல என்ன ஒன்று? விடுதலை ஒன்று. இந்த கர்த்தரை தேடாமல், முழு இதயத்தோடு தேடாமல் அவருடைய மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னில நிலைத்திருந்தால் தான் நான் உங்கள நிலைத்திருப்பேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நாம் எப்போதும் அல்லேலூயா நிறைவேற்றுகிறவராக. ஆமென், அல்லேலூயா. ஒரு நல்ல வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. எப்படியாக நாட்களில் இருந்தது போல அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஜெபம் குகைக்குள்ள இருக்குது. ஆமென். ஜெபம் அங்கே இருக்கு, குகைக்குள்ள இருக்குது. லாசருல கல்லறைக்குள்ள இருந்த மாதிரி ஜெபம் இருக்குது. வேத வசனம் எங்கே இருக்குது? லாசர் அந்த கல்லறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆமென். பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கிறது, அதுக்குள்ள கல்லறையில் இருக்கிறது. ஆமென். அப்போ இன்று தேவன் உங்களுக்கு சொன்னார், தீர்க்கதரிசனமாக ஆராதனையில் சொன்னார், உங்களோட உள்ளத்தை தேவனுக்கு கொடுக்க வேணும். மீண்டும் சொல்லுகிறார், எங்களோட உள்ளம் கர்த்தருடைய பலிபீடத்தில் உங்களோட இருதயத்தை வைக்க வேணும். ஆமென், அல்லேலூயா. அப்படியாக திரளான ஜனங்கள் அந்த இடத்துல தத்தளிக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் முழு இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கவில்லை. ஆமென். தங்களுடைய வழி போன மாதிரி, தங்களுடைய சிந்தனை போற மாதிரி, தங்களுடைய சித்தம் எதை சொல்லுகிறதோ அதை செய்து கொண்டு போனார்கள். இன்று ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் வழியில நான் நடக்கிறேன், என் சித்தத்தில் நான் நடக்கிறேன், நான் போன வழியில போகிறேன், அதனால் தான் என்னுடைய வாழ்க்கையில இன்று பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிறது என்றால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு மறைவாக நீங்கள் செய்யலாம், ஆனால் கர்த்தருக்கு மறைவானதை நானும் நீங்களும் செய்யவே முடியாது. எவ்வளவு தூரம் நீங்களோட முழு இருதயம் தேவன் பக்கம் இருக்கிறது என்பதை தேவன் அறிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. என் அந்த இடத்துல பெரியோரும் தேடல, சிறியோரும் தேடல, புருஷரும் தேடல, ஸ்திரீயும் தேடவில்லை. அதனால தேவன் அவர்களை விட்டு விலகினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு காரியம், தீர்க்கதரிசி சொன்ன வேளையில் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ஆசா ராஜா ஏற்றுக்கொண்டால். இன்னைக்கு எத்தனை வார்த்தைகள் பலிபீடத்தில் இருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ற சூழ்நிலையில என் இருதயம் இருக்கிறதா? ஆமென், அல்லேலூயா. வார்த்தையால் சொல்லும்போது அது ஒரு கண்டமினேஷனாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒரு குற்றம் சாட்டுகிறதா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. அவன் நாட்களில் உத்தமமாக இருந்தது, ஒரு மாற்றங்கள் வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம். ஆனால் 16வது அதிகாரத்தில் ஒரு டெஸ்ட் ஒன்று வந்தது பாருங்க. 15வது அதிகாரத்தில் உத்தமமாய் செம்மையாய் முழு உறுதியத்தோடு முழு ஆத்மாவோடு வேதத்தை வாசிக்கத்தான் வேணும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியத்தான் வேணும், ஆசாரியரை ஏற்படுத்தினது ஒன்று எல்லாம் இருந்தது, கர்த்தர் அவர்களோடு இருந்தார், முழு உறுதியம் இருந்தது. ஆனால் 16வது வசனத்தில் பார்க்கல ஒரு சின்ன சோதனை வந்தது. என்ன சோதனை வந்தது? இஸ்ரவேல் ராஜாவாகிய பாட்ஷா என்ன செய்கிறான்? யூதாக்கு விரோதமாக வருகிறான் என்று நாங்கள்
பார்க்கிறோம். அந்த யூதாக்கு விரோதமாய் வரும்போது அவனுடைய இருதயம் தேவன் பக்கம் திரும்பாமல் அவனுடைய இருதயம் யார் பக்கம் திரும்புது என்றா சீரிய ராஜாவின் பக்கத்தில் திரும்பி விட்டது. அப்போது அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக அவர்களோடு இருந்த ஆண்டவருக்கு இருதயத்தை கொடுக்காமல், முழு மனதை கொடுக்காமல், யாரோ ஒரு எதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத சீரிய ராஜாவுடைய உதவியை நாடினது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொக்கிஷங்கள், வெள்ளி பொன் எல்லாவற்றையும் சீரிய ராஜாவுக்கு அனுப்பி வைத்தான். பிக் மிஸ்டேக். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமெது, ஆண்டவருக்கு நான் எதை செய்தால் அவருடைய இருதயம் குளிரும் என்றதை உங்களுக்கு ஒரு மனுஷ ஆவியை தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு உரிமையை தந்திருக்கிறார். ஆராய்ந்து பார்க்கிற உரிமையை தேவனுங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியாக இருந்த ஆசா மேடைகளை அகற்றி தேவனை தேடினவனுடைய வாழ்க்கையில் ஒரு டெஸ்டிங். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வரும்போது உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. கஷ்டங்கள் வரும்போது, சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது, குடும்பத்தில் அமளி வரும்போது, போராட்டம் வரும்போது, இங்க ஒரு சின்ன இஸ்ரவேல் நேபர் யூதா இஸ்ரவேல் அவன் என்ன செய்தான்? சிரியாவை தேடினான். இன்றைக்கு அப்படித்தான் எங்களுடைய இருதயம் வழுவி போகிற இருதயமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. முழுமையான இருதயத்தோடு தேடுகிறவர்களான் தேவனையும் கண்டடைவார்கள். அப்படியாக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட வேளையில் எங்களுடைய இருதயம் அப்படி இருந்தது. இப்போ எப்படியான ஒரு இருதயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படியான உறுதி எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது? பெரிய ஒரு ராஜாக்கு ஒரு டெஸ்டிங் வந்தது. he was failed. அவன் தோத்து விட்டான். அப்போ ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா இவ்வளவு நல்ல காரியத்தை செய்தவனுக்கு ஒரு வழுவி போகிற இருதயம் உண்டானால் இன்றைக்கு இலவாக உங்களையும் என்னையும் எதிரி பிடித்து கொள்வான். இருதயத்தை தேவன் பக்கம் திருப்பாமல் நாம் இருப்போமாயிருந்தால். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அந்த இருதயம் ஆரம்பத்தில் இருந்த அன்பு எங்களுக்குள்ள இல்லாமல் போய்விட்டது. ஆரம்பத்தில் இருந்த சபை கூடுதல் எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆரம்பத்தில் இருந்த வாஞ்சை இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் எமக்கு அது இல்லாமல் செய்வது எங்கட மாமிசம் மட்டுமல்ல. ஆமென், உலகம். ஆமென், அல்லேலூயா. உலகம் அது மட்டுமல்ல, பிசாசு. ஆமென். உன் பாருங்க, பயத்தில் எல்லாத்தையும் காட்டிட்டான். தேவாலயத்தில் இந்த காட்டுறது மட்டுமில்ல, கொடுத்து விட்டுட்டான். இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறீங்களா? ஆரம்ப நாட்களில் இருந்த நேரம், கடவுளோடு செலவழிக்கிற நேரம், கர்த்தருக்கு செய்யப்பட வேண்டிய எல்லா காரியத்திலையும் நாங்கள் உண்மையாக, உறுதியாக, முழு உள்ளத்தோட இருக்கிறோமா? எங்களுக்கு உலக பிரகாரமான வேலை வாய்ப்புகள், பணங்கள் வந்தோன்னே எங்களோட இருதயம் எங்கே உங்களோட பொக்கிஷம் இருக்கோ அங்கே உங்களோட இருதயமும் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. எங்கே பொக்கிஷம் இருக்கோ பணத்தில் தான் குறியாக இருப்பீங்க. எப்படி பணத்தை சேர்க்கிறது, எப்படி பணத்தை பேங்கில் போடுறது, எப்படி சேவிங்கில், உங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் சேவிங்கில் போட வேண்டிய நம்மளோட ஹார்ட். ஆமென், அல்லேலூயா. இருதயத்தில் சேவிங்க போட வேணும். அது பரலோகத்தில் பிரயோசனமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் விதைக்கிற ஒவ்வொன்றுக்கும் பரலோகத்தில் என்ன இருக்கும்? ரிவார்டு இருக்கும், பொக்கிஷமும் அங்கே இருக்கும். நாங்கள் சொல்லுவோம், ஒன்று வரும் வரையும், அங்கே யூதால பிரச்சனை வரும் வரையும் ஆண்டவரே ஆண்டவரே என்று தான் சொன்னார்கள், நீர்தான் என்று சொன்னார்கள். இலகுவாக எதிரி வந்தபோது அதெல்லாம் போய்விட்டது. எங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் வரம் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிவிடுவோம். கிடைத்தவுடன் என்ன செய்வோம்? ஆலயத்துக்கு வரணுமா? ஆராதனைக்கு நேரத்தோடு வரணுமா? மை டைம். I was wondering why people ஒரு ஞாயிறு ஆராதனையில் கூட சரியான நேரத்துக்கு வரையில.
சிவபோசைகளை கரடி பூந்தன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தானே? கரடி பூடுற மாதிரி வாக் பண்ணி வாரீங்க. என்னடாப்பா சைவ வேர்ட்ஸ், ஏனண்டா இதுதான் என்ன, இதை விட நல்ல வசனம் அது. எதை விட ராகாப்பின் வீடு திறந்திருக்கு, வேசின வீடு யாரென்னாலும் போலாம் வரலாமண்டு போனார்கள். யோசுவா தூதரை அனுப்பினாள், ஆனால் அவள் காத்து கொண்டாள். அந்த இடத்துல ஏன் அனுப்பப்பட்டாள்? வேசின வீட்டை யார் வந்தாலும் நோட் பண்ணாயனாம். ஆனால் சபைக்குள்ள வரும்போது பரலோகத்தின் தேவன் நோக்கி பார்க்குறேன். ஆமென், ஹல்லேலூயா. எஸ், சபைக்கும் சபை கூடுதலுக்கும் சபையில் நடக்கிற காரியங்களுக்கும் முழு இருதயம் நீங்கள் கொடுக்க வேணும். ஆமென், ஹல்லேலூயா. முழு பணத்தோடு கொடுக்க வேணும். எங்களை இவ்வளவு தூரம் சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி ரட்சித்து எங்களை உலகத்தின் வழிபாடுகளுக்கு விலக்கி தேவராட்சியும் புத்திரராய் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், யூ ஷுட் பி ஜெனிவன் டு காட். ஹல்லேலூயா. எங்கேயோ எங்களோட இருதயம் மாறிவிடும். ஃபிசிக்கலி நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறோம் சபைக்கு, ஆனால் மென்டலி உங்களை ஆவி இருதயம் எங்கே இருக்கிறது? Hallelujah. I know the children, I tried to speak in English, but I forgot, but you should understand, wholeheartedly you have to worship the Lord. Whole-minded you have to worship the Lord. Amen. The king of Asa, he was looking for God. When the prophet person came and encouraged him to do something, your guys turned your heart to God, then all of a sudden just King of Asa started to do the work. There was no Bible, no priest, no seeking God, but Asa commanded to them, you have to do it right away. Then the peace upon that country, but he made a big mistake. Rather he is seeking God with wholeheartedly. When the king of Israel come against him, he was calling the Syria king to help him, and he gave everything to him. So that's not pleasing God. Amen, hallelujah. அப்படியாக maybe presently you are here, but mentally your mind, your heart is somewhere else. God knows. I have a word in my house. Unseen God is there to listen all your conversation. கண்ணுக்கு தெரியாத தெய்வம் உன்னுடைய சம்பாஷணைகளில் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வம், ஆனால் பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக நாம் என்னுடைய இருதயம் என்ன செய்ய சொல்லுறதோ அதை செய்யக்கூடாது. உங்களுடைய இருதயம் தேவனை எதை செய்ய சொல்றாரோ அதை செய்கிறதா இருக்க வேணும். ஆசா மேட் அ பிக் மிஸ்டேக். இன்றைக்கு அப்படித்தான் எங்களோட வாழ்க்கையில் நாம் சில வேளை 100% கொடுக்க இயலாது. நாங்கள் சொல்லுவோம் 100% என்னென்று கர்த்தருக்கு இருதயத்தை கொடுக்கிறது. மேபி 50-50. என் குடும்பத்தில் 50, கர்த்தருக்கு 50. அல்லது என் ஒர்க்கில் 60-40 கர்த்தருக்கு. அன்பான தேவஜனமே, முழு உள்ளத்தோடு கொடுக்கிறவருடைய வாழ்க்கையில் தான் அங்கே 35 வருடம் சமாதானம் இருந்தது. ஆனால் 36வது வருடத்தில் ஆசாக்கு பிரச்சனை தொடங்கிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி போன கிராஃப்ட் இப்படி வந்தது. அப்போ தேவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு கிராஃப்ட் இப்படி போகக்கூடாது. ஆமென். அந்த கிராஃப்ட் இப்படியே போக வேணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவன் 35 வருஷம் அமளி, சமாதானம், சந்தோஷம், வார்த்தை, ஆலயம், கத்தரித்தனம் எல்லாம் இருந்தது. ஒரு சின்ன மிஸ்டேக். இந்த எதிரி சின்ன மிஸ்டேக்கால உங்களுடைய இருதயத்தை வஞ்சிக்க விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இறங்கி ஏறக்கூடாது. ஆசாவின் இருதயம் மாற்றப்பட்டு கொண்டே இருந்தது. 16வது வசனத்தை நாம் பார்த்தோமா இருந்தால் 16வது அதிகாரம் 7வது வசனம், அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரிய ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. அப்போ உங்களோட நம்பிக்கை என்ன?
பாருங்க, திரும்ப ஆண்டவர் ஞான திருஷ்டி, திரும்ப திரும்ப கர்த்தர் வார்த்தையை சபைக்கூடாக சபையில பேசுவார். முதல் தீர்க்கதரிசியை அனுப்பினார். இரண்டாவது ஞான தரிசிக்காரன, நீ கர்த்தருடைய உதவியை நாடாம உன்னுடைய இருதயம் சீரிய ராஜாவின் பக்கத்துல இருந்தது. ஆனா சீரிய ராஜாவின் இருதய இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிடுச்சு. நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ எனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. 8வது வசனம். ஆமென். இன்றைக்கு எதிரியினுடைய தாக்கல்களிலிருந்து நாம் விழ வேணும் என்று சொன்னான். யாரை சார்ந்திருக்க வேணும்? கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். இவன் கர்த்தரை விட்டு விலகும் போது எதிரியோட உதவி கூட அவனுக்கு இல்லாமல் இருந்தது. அன்பான தேவச்சமமே, இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் சுத்தம் நடந்து கொண்டிருக்கலாம், சமாதானம் இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆரை சார்ந்து கூட இருதயம், ஆரை சார்ந்து உங்களோட மனம் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு அன்னையருக்கு வலிவிப்ப ஒரு இருதயம், ஏனோ தானோ என்ற இருதயம், கர்த்தரை குறித்தோ கர்த்தருடைய சபையை குறித்தோ கர்த்தருடைய ராட்சியத்தை குறித்தோ நாம் பெரிதாக நினைப்பதில்லை. அது ஒரு அசட்டையாக நாம் நினைத்து விட்டு விடுகிறோம். அப்படியாக எதை பேசினாலும் எச்சரிப்பாக அந்த வார்த்தை வரும்போது இருதயத்தை தேவன் பக்கம் திருப்ப வேணும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் ஊழியக்காரரை கூட அடித்தட்டில் போய் படுத்துட்டான் ஜோனா. ஆமென். பெரிய ஒரு தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை சொல்ல அனுப்பும்போது அவன் போகல. அவன்கிட்ட இருதயம் நீனேக்கு பதிலாக தர்சுக்கு திரும்பிட்டுது. இருதயம் திரும்பினதால அவன் அங்கே போனான் மீண்ட வயிற்றுக்களை, மீண்ட வயிற்றுக்களை போயிடுச்சுது. அப்படித்தான் இன்றைக்கு நாம் கூட மீண்ட வயிற்றுக்களை இருக்கிற அனுபவத்துக்களை, ஆனால் அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் இருந்ததுனால அதில் இருந்து கூட அவன் என்ன செய்தான்? தன் தவறை உணர்ந்து செபம் பண்ணினான். திரும்பமாக அவன் நினைவைக்கு ஆண்டவர் அனுப்பும்போது போனானா இல்லையா? நினைவைக்கு எச்சரிப்பை கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். அப்படியாக எச்சரிப்பு வரும்போது ஒரு மாற்றங்கள் எங்களோட வாழ்க்கையில் வர வேணும். ஹல்லேலூயா. அப்படியாக இங்கு கர்த்தர் எச்சரிக்கும் போது கூட அவன் அதை தேடினான். அதை தேடவில்லை, புறக்கணித்தான். அதனால் உத்தம இதயத்திற்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். 9வது வருஷம். இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது கொண்டு மக்கள் யுத்தங்கள் நேரிடும். இன்றைக்கு உங்களோட மதியினமே உங்களோட வாழ்க்கையில் யுத்தங்களை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்கே சொல்கிறான், அதாவது ஞான திருஷ்டிக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்போ யார் உங்களை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் இதயத்தின் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணிமையினாலே உங்களை அவர் சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ வரும்போது உங்களோட கிராஃப்ட் எப்படி இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் இப்படியான காரியத்தில் சொல்கிறார், இனி நான் உன்னோட இருப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உண்மைக்கு விரோதமாய் தேவனுடைய பிள்ளைகள் காரியத்தை செய்யக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக எச்சரிப்பு வரும்போது ஒரு மாற்றங்கள் எங்களோட வாழ்க்கையில் வர வேணும். அதை தேவனும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொன்னால் அது பெரிய ஒரு ஆபத்தை எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாட்டி தேவனுடைய கோபாக்குனை வரும். அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய இருதயத்தை கொடு. இன்றைக்கி பாருங்க, 2 எஜமானுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிற வேளையில் தான் எங்களுக்கு பிரச்சனை உண்டு. உங்களோட ஃபோக்கஸ் ஆற குறிச்சிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. பணத்துக்கும் எஜமானுக்கும் நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்கியூஸ் இருக்குது. என்ன எக்ஸ்கியூஸ் இருக்குது? I have work to do. Amen. I have work to do. இன்றைக்கி மார்த்தாள் ஆண்டவர் சொன்னார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. முழு உள்ளத்தோடு இருந்தவள் அங்கே லாசர் மறைச்சோன்ன உயிர்த்தெழுதல் நடக்கலன்னு அவருக்கு உயிர்த்தெழு வரவங்களுக்கு தெரியும். அப்படியே விசுவாசம் அங்கே கொலாப்ஸாக போயிடுச்சுது. காரணம் என்ன? காரணம் என்ன? ஆண்டவற்றை வார்த்தையை கேட்கறது பரவாக என்ன செய்கிறா? மார்த்தாள் என்ன செய்தா? சொல்லுங்களேன்.
சமைச்சு கொண்டார். இன்றைக்கு சமையலால தேவனுடைய ஊழியத்தை நீங்க புறக்கணிக்கிறீங்க, தேவனை புறக்கணிக்கிறீங்க. ஆமென், ஹalleluya. What is your first priority? Your heart to God. Amen, hallelujah. அப்ப மார்த்தாளை போல ஆரம்பத்தில் விசுவாசம், ஆனால் தேவன் கவலைப்படுறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை விளங்கும். அவளுடைய இருதயம் அங்கே போயிடுச்சுது. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு பதிலாக கிச்சனுக்குள்ளே போயிடுச்சு. ஆம்பளை நினைக்கிறீங்க இதில் பொம்பளைகளை சொல்கிறேன், இது உங்களுக்கு தான். இன்றைக்கு என்ன நடக்குது? பொம்பளைகளை விட ஆம்பளையெல்லாம் நல்லா குக் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக அன்பான தேவச்சனமே, அவதானமாக நம் தேவனுடைய ராட்சத்தின் காரியங்களை செய்பவராக இருக்கணும். அநியாயம் அந்த ஆசா ராஜா, நான் பாருங்க சொன்னார் ஆண்டவற்றை வரும்போது 16:10 அது நிமித்தம் ஆசா ஞானதிருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோவம் கண்டு. இன்னைக்கு பாஸ்டர் விழுங்குற மாதிரி தான் ஒரு சபை இருக்கு. இவன் அப்படி சொல்றா, அப்படித்தானே? சத்தியத்தை சத்தியமாக போதிக்கத்தக்க ஒரு சபையில் இருந்தீங்கண்டா நிச்சயமா பரலோகம் 100%. ஆமென். நீங்கள் தசமாக காணிக்க போட மாட்டீங்க, பாஸ்டருக்கு உதவி செய்ய மாட்டீங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? நான் பாதாளம் போயிடுவேன். சில விட நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க. அதனால் அன்பான தேவ ஜனமே, அவன் சொன்ன ஞானதிருஷ்டிக்காரனை வெறுத்தான், அவனை காவல் அறையில் போட்டால். இதெல்லாம் அக்காலத்தில் ஜனங்களுக்கு சிலரை கொடூரமாய், ஜனங்களுக்குள் சிலரை கொடுமையாய் நடத்திதான். ஜனங்களை ஆவியில வளர்க்கிற மனுஷன், செம்மையானதை செய்த மனுஷன், முழு இருதயத்தை தேடின மனுஷன், கர்த்தரை தேடின மனுஷன், இப்போ உண்மையை சொல்லி ஞான திருஷ்டிக்காரன் வரைக்கல அவனை ஜெயிலுக்குள்ள போட்டுட்டான். இப்படித்தான் சில ஊழியங்களில் ஊழியக்கார வாழ்க்கை சிறையில் பிள்ளை இருக்குது. மனுஷரை பெரியப்படுத்தும்படியாக ஐயோ சபைக்கு வராமல் இருக்கிறோம், இது எனக்கு அவர்களுக்கு சொன்னதாக எடுத்துக்கொள்வார்கள், என்ன கோவிச்சு கொள்வார்கள் என்று சொல்லி ஊழியக்காரன் இப்படி தில்லுமுள்ளு செய்கிறதால என்ன செய்கிறோம்? கற்சிலைக்குள்ள போகிறோம். இவன் ஞானதிருஷ்டிக்கான காவலர்களில் போட்டான், கொடுமையாக நடத்தினான். அவ்வளவு ஒரு வேஸ்டான, எமக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று சொன்னவனாரு ஆசா. இப்போ அவனுடைய உபத்திரவம் தேசத்தை பாழாக்கி ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகுவதுகள் பாராட்டி அவனை எதிரீட்ட தந்த உதவியை கேட்டு அப்படியாக அவனுக்கு காலில் வியாதியை வரைக்கல பரிகாரிட்ட போயிட்டான். அப்போ ஒரு சின்ன மிஸ்டேக்கில் கூட இருதயம் வலிவி போனால் அது பல வழியிலேயும் கூட மிஸ்டேக் பண்ண. ஆமென், ஹல்லேலூயா. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலேயே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் முக்கியமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலே கர்த்தரை அல்ல பரிகாரியாய் தேடினான். இதான் இருதயம் வலிவி போடுற இல்லையா? இதுதான் கர்த்தரை விட்டு பின்வாங்குற இருதயம். இதுதான் ஆரம்பத்தில் அன்பு இல்லாத இருதயம். இதுதான் சபை கூடுதலை விட்டு வர்ற இருதயம். இதுதான் சபைக்கு காலதம் ஆகி எங்கட நேரத்துக்கு வர்ற இருதயம். நேரத்துக்கு வராமல் ஏனோ தானொண்டு வந்து இருந்துட்டு போகிற இருதயம். Physical appearance is not important than your heart to give it to God. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு கால வியாதி வந்தது. ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோடு நித்திரையடைந்தான். தைலக்காரரால் செய்யப்பட்ட கந்த வர்க்கங்களினாலும் பரிமளங்களினாலும் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக ஒரு திகழான கந்த வர்க்கங்களை கொடுத்த பின்பு அவன் தாவீதின் நகரத்தில் தனக்கு வெட்டி வைத்திருந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். நான் நினைக்கிறேன் அவன் ஆண்டவரோட கூட இருந்தா காலில் நோயும் வியாதியும் மாறி இருக்கும். அவனுடைய ஆயுசும் கூடி இருக்கும். ஆமென். விட்டு விலகிறான் அங்கே மோசமான காரியம். இன்றைக்கு நல்ல வார்த்தையை புறக்கணிக்காதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக கால்களில் உக்கிரம் கர்த்தரை தேடாமல் பரிகாரியை தேடினதால் அவனுக்கு வந்த பிரச்சனையை பாருங்க. எங்களுக்கு கூட யாரை தேடுகிறீர்கள்? யாரை தேடுகிறீர்கள்? தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா.
அவன் நல்ல காசுக்காரன். அவன் என்ன செய்கிறான்? நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ளதை வச்சு கொடு. அவனுக்கு அது விசனம். அவனுடைய இருதயம் எங்கே பிரியமாக இருந்தது? அவனுடைய பொக்கிஷம் சேர்த்து வச்சதில் அவனும் நிற்கிறான். இன்னும் அகலமாக கட்டி அல்ல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கலாமண்டு அவன் நித்திய ராட்சத்தையும் நித்திய வாழ்வையும் வளர்ந்துட்டான். இதான ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயம். ஆமென். எல்லா தீமைக்கும் வேர் எதன் மேலே கண் வைக்கிறோம்? பணத்தின் மீது. எதன் மேல் முதல் கண் வச்சால் ஆசீர்வாதம்? தேவன் மீது. எதன் இதயம் யார் மீது வைத்தால் முதல்? தேவனுடைய பக்கத்தில் இருதயம். ஹல்லேலூயா. அப்படியா ஞானதரிசிக்கார சொல்லலாம், தீர்க்கதரியா சொல்லலாம், சொல்லிட்டு போ, நான் விரியன் பாம்பு மாதிரி செவிட்டு பாம்பின் மாதிரி காதை பொத்தி வச்சிருக்கிறேன் என்று சொல்வீர்களா இருந்தால் பரலோகம் இல்லை, அது பாதாளம். ஆமென். இன்றைக்கும் சமாதானம் இல்லை, பற்கடிப்பு. இன்றைக்கும் சந்தோஷம் இல்லை, அழுக. ஆமென். எந்ததற்கும் ஆரோக்கிய சுகமலம் இல்லை. காலில் வியாதி, மண்டையில் வியாதி, எல்லாத்திலும் வியாதி. அதனால் ஆண்டவர் சொல்கிறான், இருதயத்தை கடினப்படுத்த வேணாம். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் தேவையில்லை. இருதயத்தில் நாங்கள் பொக்கிஷத்தை குறித்து நினைப்பீர்களாக இருந்தால் நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது உங்களை வெளிக்காட்டும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க. இருதயத்தின் நிறைவினாலே என்ன பேசும்? வாய் பேசும். ஆமென். இதயத்தினாலே வாய் பேசும். அவங்க கூட இருதயம் பேசும்போதே இருதயம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிக்கலாம். அப்படி இன்றைக்கு தேவன் சொல்கிறார், முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் அவரை சேவிப்பதனாலே முழு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வரும்போது தேவனை தள்ளிவிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியா நான் அந்த இடத்தில் முடிக்க போகிறேன். ஆண்டவர் காரியத்தை எங்களோட வாழ்க்கையில் செய்ய வேணும்னு சொன்னால் எப்போதுமே கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வு எங்களுக்குள்ள இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் சில பேரை கர்த்தரை எப்போ தேடுவோம்? பிரச்சனை வரைக்குள்ள தேடுவோம். பிரச்சனை முடிந்தோட என்ன சார்? அப்படியே கர்த்தரை எங்களோட பாக்ஸுக்குள்ளே பூட்டி வச்சிருவோம். திரும்ப ஒன்று வருது, அடி ஒன்று வருது, வேலை போயிட்டுது, வேலை போயிட்டுது, வருமானம் குறைஞ்சிட்டுது, பேங்க்ல அக்கௌண்ட் எல்லாம் டிக்ரீஸாக வந்துட்டு மைனஸாக வந்துட்டு திரும்ப என்ன செய்வோம்? பெட்டியை துறந்து ஆண்டவரே என்று போவோம். ஆண்டு சொல்ல, பாவம் என்ற பிள்ளை என்ன செய்கிறது? நான் இரக்கமுள்ள தகப்பன், பொல்லாத தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்த போது நான் செய்யாமல் இருப்பேன். செய்வார். இதென்ன செய்யும்? நான் திரும்ப செய்து போட்டு போனால் திரும்ப ஆண்டவர் இறங்குவார். ஆமென். அப்படி இல்லை. நான் சொல்லுவேன், நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருக்க வேணும். நம்பிக்கையை நீங்கள் இழக்கும் போது நாங்கள் நினைக்கிறேன், நான் சாமர்த்தியமான காரியம் செய்துட்டேன், ஆண்டவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், அல்லது எனக்காக எப்போதும் திறக்குவார், ஒரு காப்பே அழுகிறேன், ஒரு காப்பே மன்னிப்பு கேட்குறேன், திருப்பவும் துறப்பார் என்று சொன்னால், நீங்கள் உலகத்தில் சாமர்த்தியமாக நினைக்கிறவன் நம்பிக்கையை நீங்கள் வச்சிருக்கும் போது சாமர்த்தியம் என்று சொல்லி நினைக்கிறவன் துரோகம் பண்ணுறான். நாங்கள் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவருக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் விளங்குற சொல்லிதா, நான் அவரால் நம்புகிறேன், ஆனால் அவர் நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லை. அவர் என்ன செய்கிறார்? நான் சாமர்த்தியமாக பேக்காட்டிட்டேன், நான் சாமர்த்தியம் இல்லை. அது யூதாஸ் கரைந்த துரோகம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த நாட்களில் தேவன் சொல்லுகிறார், உத்தமமாய் நீ பின்பற்றி கொள்ளு ஆண்டவரை. பரீட்சை பார்க்காத வலிவி போகிற இருதயம் உனக்கு உணாம். அப்படி செய்வாயா இருந்தால் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. இப்படி பொல்லாத இருதயம் எங்களுக்கு இல்லாதபடி எங்களுடைய இருதயத்தை இன்றைக்கு நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. மாற்றுவதற்கு எச்சரிக்கையாயிருப்போம். அநேகருடைய விழுகைக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? Your heart is not right with God. Amen. Hallelujah. Your heart is not right with God. நல்ல மனுஷனுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்தின் நல்லது வெளியேறும். அப்போ உங்களுடைய இருதயத்திலிருந்து என்ன பொக்கிஷம் வெளியேறும்? தேவனுக்குரிய காரியங்கள். ஆமென். தாவீது என்ன செய்தான்? பாவம் செய்த போது
எனக்குள்ள சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். என்ன சுத்த இருதயம்? தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு சித்தமான, தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இருக்க வேண்டும். அதுதான் சுத்த இருதயம். சும்மா அந்த வசனத்தை படிச்சுட்டு ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று சங்கீதம் 51:10 சொன்னது. அந்த சுத்த இருதயத்தின் அறிகுறிகள் என்ன? இதுதான் தேவனுக்கு பிரியம், தேவனுக்கு சித்தம், தேவனுடைய வழி, நிலைவரமான ஆவி. இன்றைக்கு நாங்கள் கேட்க வேணும், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில் சித்தியும், எல்லா காவலோடும் இந்த இருதயத்தை காத்துக்கொள்ளும். நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள்ளும். எல்லாவற்றை பார்க்கிறோம். அநேகமாக இங்கே ஒரு பிரதர் ஜபிப்பார், எரேமியா 17:9. என்ன ஜபிக்கிறீங்க? எல்லா நேரம் காப்பன், இருதயம் திருக்குள்ளது மகா கேடும் உள்ளதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஸோ உங்களுக்குள்ள நாங்கள் சொல்லணும், என் இருதயம் திருக்குள்ளது மகா கேடு உள்ளது. சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் ஆண்டவரே. உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க. ஆமென், அல்லேலூயா. கல்லான இருதயத்தை நீங்கள் எடுத்து போடுங்க. என்ன சொன்னாலும் எரும மாட்டில் மழை பெய்யுது, இப்படி சொல்லணும். லைஃப்லையும் அதை பார்க்கணும். எரும மாட்டில் மழை பெய்கிற மாதிரி பெஞ்சிட்டு போ, அது அதில் நில்லாது, அந்த ஸ்கின்ல நிதாது. இன்றைக்கு ரோஸ் நிறம் இல்லாத நரம்பு தேவன் பக்கம் இல்லாம திரும்பி இருக்கிறது. அதனால இன்னைக்கு நாங்க கேட்க போறோம், கல்லான இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு சதியான இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா, நலமான இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா, சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி தாவீது சொன்னார், என் வீட்டில் இருதயத்தில் நான் உத்தமமாய் நடக்க வேண்டும் ஆண்டவரே. உத்தம இருதயத்தை கொடுக்கும்படியாக தேவனிடம் நாங்கள் கேட்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப தேவன் எங்கள் எல்லாரோடு பேசியிருக்கிறார். இது கண்டமனேஷன் இல்லை, குறை சொல்ற பிரசங்கம் இல்லை, இது எங்களை சிந்திக்க வைக்கிற பிரசங்கமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால் ஆசா செய்த மிஸ்டேக்கால் அந்த தேசத்தில் நல்லது வந்துச்சு. அந்த நல்ல இருதயம் இருக்கல, அவனுடைய இருதயம் மாறும்போது தேசத்துக்கே சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு. எங்களுடைய இருதயம் மாறும்போது அது சபைக்கல்ல, உங்களோட சொந்த வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ண. ஆமென், அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறார், ஆராதனையில் பேசியிருக்கிறார். அன்பான இந்த முகநிலையில் பார்த்து ஒவ்வொருவரோடும் தேவன் பேசியிருக்கிறார். உங்களுடைய இருதயம் தேவன் பக்கம் திரும்பட்டக்க. ஆமென். இருதயம் என்ற பொக்கிஷம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கட்டும். இருதயத்தை ஆராய்கிற தேவன் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வோடு நாம் இருப்போம். கர்த்தருக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிப்போம். அவன் சிறைப்பட்டு போனால் எல்லாரும் எழுந்து நின்று இந்த நாளும் ஆண்டவரே என் இருதயம் வழுவி போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துங்க. ஊழியக்காரர் நாம் கூட எங்களுடைய இருதயம் எந்த இடத்திலும் வழுவி போகக்கூடாது ஆண்டவரே. சுத்த இருதயம், தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு சித்தமான இருதயம் என்னுடைய வாழ்க்கையில வர வேணும் அப்பா. ஆசா ராஜா அந்த யூதாவில் எத்தனையோ சீர்திருத்தங்களை செய்தும் அப்பா, அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தரிடம் தேடாமல் அவனுடைய இருதயம் வழுவி போய் எதிரியை தேடினதுனாலே எதிரி அவனுக்கு உதவி செய்யவும் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில சொன்னவர்களை எதிர்த்து சிறையில போட்டு இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். அவன் மரித்தான். காலில் வியாதி வரும்போது அடுத்து 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 தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தான். இன்றைக்கு எங்களுடைய இருதயம் ஒன்றை வழுவி போக அனுமதி கொடுத்தீராய் இருந்தால் அது ஒரு சிறிய காரியமாய் தென்பட்டு பெரிதான காரியங்களை, பெரிய விளைவுகளை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய தணிக்கும். இன்றைக்கு மனம் திரும்பி நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஊழியக்காரிய நாமும் நமக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்காக நீங்கள் திருக்குள்ள இருதயம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு தேவனுக்கு பிரியமான இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயத்தை கொடுக்கிற மகனாக என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் ஒப்புவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளவு நேரமாக நீங்கள் Jesus, ஹல்லேலூயா. ஆண்டவரே, முன்கூட்டியே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது.
ஒவ்வொருடைய இதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவனே உம்முடைய இருதயம் ஆண்டவரை எங்களுக்கு தரும்படியாக எங்களுடைய திருக்குள்ள இருதயங்களுக்குள்ளே ஆண்டவரை கச்சாவை செய்யாதவாறு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரை நீர் ஆண்டவரை அர்ப்பணத்தை கேட்டீர், ஒப்பு கொடுத்தலை கேட்டீர் ஆண்டவரே. நான் தங்கத்தை கேட்கவில்லை, வெள்ளியை கேட்கவில்லை, நான் ஒன்றையும் கேட்கவில்லை, ஆண்டவர் இந்த இருதயம் உமக்கு பிரியமான இருதயமாய் நாங்கள் ஆண்டவரை உமக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியினூடாக ஆண்டவரை பேசியிருக்கிறேன், அதன்படி ஆண்டவரை கத்தாவை ஆராதனை பேசியிருக்கிறேன். ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இதை குறித்தும் கவலை கொள்ளாதவாறு பிள்ளைகளை நோக்கி பார்ப்பவர்களுக்கு ஆண்டவரை கத்தாவை தேவை என்பதை அறிந்து செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஆசா செய்த அந்த சிறிய காரியத்தினாலே ஆண்டவரே ராஜ்யத்திலே பெரிய ஒரு பாதகத்தை உண்டாக்க இந்த ராஜ்யமே ஆண்டவரை அழிவுக்காக ஆனாலும் தகப்பனே ஆண்டவரை சீரியரோடு அவர்கள் சம்பந்தம் கலந்தபடியா சிறியரோடு உறவு வைத்தபடியா இந்த காரியத்திலே ஆனாலும் என்னுடைய இருதயத்தை வழுகி போக பண்ணாதவாறு ஆண்டவரே எங்களுடைய இருதயம் வழுகின இருதயம் அல்ல. எல்லாரும் கையை என்னுடைய இருதயம் வழுகின இருதயம் அல்ல. ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு இருதயம், பிரியமான ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவரே கத்தாவை படித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவனுடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவரே கத்தாவை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை தடுத்து நிறுத்தி எங்களை ஆண்டவரை இந்த இடத்துல இருந்து காப்பாற்றும்படியா, அந்த இடத்துல இருந்து விலகி ஓடும்படியா, யோசேப்பு விலகி ஓடினது போல ஆண்டவரே எங்களை வாழ்விலே அந்த காரியங்கள் எங்களை விட்டு விலகி ஓடும்படியா இந்த நாள் உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். யோசேப்பை போல ஆண்டவரே உமக்கு உண்மை உத்தமமாய் முழு இருதயத்தை தருகிறவர்களாக எங்களை மாற்றுகிறாக. முழு இருதயத்தோடு ஆண்டவரே முழு ஆத்மாவோடும் உம்மை நாங்கள் தேடும் பொழுது ஆண்டவரை கத்தாவே நீர் எங்களுக்கு சகாயம் செய்கிறவர், நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியா காலை வேளையிலும் அப்பா பிள்ளைகளை அது கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வேண்டா வெறுப்போடு அல்ல ஆண்டவரே கத்தாவை ஒரு மனிதனாக ஆண்டவரே கத்தாவை நாங்கள் மாம்சத்திலே வந்து போகாதவா தேவனுடைய மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாக நம்முடைய மகிமை எங்களை ஆண்டவரை கத்தாவை நடத்தி செல்லும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை எங்களை தாழ்த்தி ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த செய்தி இப்படியே ஒருமனையே போகாதவாறு தேவ வசனம் ஆண்டவரை ஒருபோதும் ஒருமனை போகாது என்று சொல்கிறார். இந்த இருதயத்தை கேட்டி அந்த இருதயத்திலே ஆண்டவரை இந்த பதித்து வைத்தீர். ஆண்டவரே இந்த வசனத்தை கொடுத்தீர். ஆண்டவரே இந்த வசனம் 30, 60, 100 பலன் கொடுக்கப்படியா உங்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே பிள்ளையோட வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றம், பிள்ளையோட வாழ்க்கையிலே ஆண்டவரை ஒரு மாறுதல், பிள்ளையோட வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு சரி செய்கிற காரியங்களை தேவன் நடத்தும்படியாய் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரே இவர்களுக்குள் இருந்த ஆண்டவரை கத்தாவே நடப்பிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஏனோ தானோ ஒன்று அழைத்து வரவில்லை அப்பா, உடைய வசனம் ஆண்டவரை ஏனோ தானோ என்று சொல்லவில்லை. உடைய வசனம் ஆண்டவரே ஜீவன் உள்ள வசனம். இந்த வசனம் ஆண்டவரை கத்தாவை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவரே கத்தாவை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவர் மேலும் தேவி ஆவியானுடைய அனுஸ்திரகம், தேவி ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரை இறங்கி வந்து நடப்பிக்கும்படியாய் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க. துதி கனமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை தாட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கத்தரங்கள் எல்லாரோடு பேசியிருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அனுக்கிரகமும் போவதும் உங்களோடு கூட இருக்கும். ஒன்றிலும் சூழ்ந்து போகாமல் ஆவியோடும் உண்மையோடும் கடைசி காலத்தில் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காதவாறு இருதயத்தை நாங்கள் சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய காரியத்தில் உண்மை முத்தமாக அவரை தேடுகிற இருதயமாக அவருக்கு கொடுக்கிற முழு மனதாக
அவருக்கு கொடுக்கிற ஆத்துமாவாக எங்களை நாங்கள் தொடர்ந்து ஆயத்தப்படுத்துவோம். ஆசா செய்த அந்த தவறை எங்களுடைய வாழ்க்கையில செய்யாதவாறு இனிமேலும் தேவனுக்கு பிரியமாக வாழ கற்றுக்கொண்டு தேவ ஆசீர்வாதத்தோடு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆறுதலோடும் கத்தருக்குள்ள நாங்கள் இருக்க கத்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை முழுதாக ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளும் நீர் கொடுத்த அருமையான உங்களுடைய இருதயம் யாரோடு இருக்கிறது? உங்களுடைய